வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம ஒரு கல்லில் எப்படிலாம் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்த கேள்வி தான், அப்போ எல்லா நேரம் கல்லுலேயுமே தண்ணி வரும்னு சொல்கிறீங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். அது உண்மையாக தான். ஏன்னா நம்ம வீடியோவை எடுத்ததே நம்மளுடைய பகுதியில் என்னென்ன கல் வந்ததுன்னா இவ்வளோ தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஒரு கருங்கல்னால் எவ்வளோ ஆழங்களில் இருக்கும், அந்த வெள்ளை கல், அதாவது வெள்ளை கலரில் வரக்கூடிய ஸ்டோன், அது என்ன மாதிரி வரும், அதே ஒரு சிகப்பு நிறமோ அல்லது சாம்பல் நிறத்திலேயே இருக்கக்கூடிய கற்களில் இவ்வளோ தண்ணீர் வருதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அவர் கேட்ட கேள்வியும் அதுதான். ஏன்னா நீங்கள் இந்தந்த நிறங்களில் தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்தந்த கல்லில், அப்போ எங்கள் ஊரில் போர்வெல் அமைக்கும் போது வரல, அதே நீங்கள் சொல்லக்கூடிய கருப்பு கலர் வெள்ளை கலர் எல்லா கல்லுமே இருக்குது, அதில் தண்ணீர் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதை நம்ம ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பூமியோடைய வறட்சி எந்த அளவுக்கு இருக்குது, அதில் எந்த அளவுக்கு மழை பெய்யுதுங்கிறத பொறுத்து தான் எந்த கற்களாக இருந்தாலும் தண்ணீர் இருக்கும். சில இடங்களில் மழை ரொம்ப குறைவாக பெய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நீர் மட்டமே சுத்தமாக வறண்டுறது. அப்படிங்கும்போது நமக்கு அந்த கல்லில் தண்ணி இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம எல்லா இடங்கள்லையுமே தண்ணீர் பற்றாக்குறையினால் போர்வெல் அதிக ஆழங்கள் கொண்டுட்டு போயிட்டோம். அதனால் இப்போது சில இடங்களில் அந்த நீர்மட்டம் அந்த நீர்வழி பாதை பூமிக்கு உள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய நீர் பாதை அதில் எவ்வளோ பெருக்கங்கள் இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும். இப்போ எங்களை சார்ந்த இடங்கள்லாம் கம்ப்ளீட்டாக மழைப்பொழிவு ஒரு அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய இடங்கள். இது கொஞ்சம் கடலோர பகுதினால உங்களுக்கு அந்த பருவமழை மட்டும் இல்லை, இடையில சில நேரங்களில் இந்த பருவமே இல்லாத சமயத்தில் கூட மழை பெய்யுறது உண்டு. அதே மாதிரி தான் அந்த கோடை காலங்கள்லையும் எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி கூட நம்ம ஒரு குறிப்பு கரெக்டாக இந்தந்த நேரங்களில் மழை வருது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மழை காலங்கிறது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த மாதிரி சீசனில் தான் எல்லா இடங்கள்லையும் பொதுவாக வரும். மற்ற இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மழைப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்ற ஊரில் விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ஓரளவுக்கு நீர்மட்டம் பூமியில் ரொம்ப ஆழங்கள் சில இடங்களில் போயிடுச்சு, சில இடங்களில் இன்னமும் மேல் மட்டத்திலே அந்த நீர் தண்ணீரோட தேக்கங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. அதனால் அவர் கேட்டது சரிதான். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ தண்ணி வரணும்ல அப்படின்னா, ஒரு வறண்ட பகுதியில் மழையே கிடையாது, அந்த இடத்துல தண்ணீர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு பாறையுடைய அமைப்பில் எவ்வளோ வெடிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து, ஒரு கடின பாறையில் எந்தளவுக்கு ஒரு வெடிப்பு இருக்கும், அது மாறும்போது 2 கற்கள் மாறி மாறி வருது அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடலாம். காரணம் அந்த கல்லுடைய அமைப்பு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த உடைவுகள், அதாவது அந்த தண்ணி போகக்கூடிய சேனல் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பூமிக்குள்ளார சில இடங்களில் கொஞ்சம் அந்த நீர்ப்பெருக்கம் அதிகம் இருக்கும், அந்த குளம் போல் நல்ல பெரிய அளவில் இருக்கும், சில இடங்களில் கம்மியாக இருக்கும். இங்கேயுமே எல்லா கல்லையுமே தண்ணீர் வருதா அப்படின்னா எல்லா கற்கள்லேயுமே தண்ணி வர்றது கிடையாது. சில இடங்கள், அதாவது நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ போன ஒரு 2 வீடியோ நான் அந்த இடத்துல நாங்கள் கேரண்டியாக தண்ணி வரும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த இடங்களில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணீர் வந்தது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் அந்த இடங்கள் நல்ல ஒரு செழிப்பான பகுதி. அப்போ அந்த இடத்துல மழைப்பொழிவு ஓரளவுக்கு இருக்குது, வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் இல்லாமல் இடையிலையும் மழை பெய்யுது. அப்போ அந்த நீர் தேக்கம் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்தளவுக்கு அது திரும்ப திரும்ப ரீஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில வறட்சியான மாவட்டங்களில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இல்லாததான் இந்த வறட்சி. இந்த கோடையில் எல்லா கோடை காலத்துலேயுமே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதில்ல. இந்த வருடம் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. காரணம் மழையுடைய அளவு குறைவு. அதே போல் நம்ம இந்த நீர் மேலாண்மையெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனிக்காமல் விட்டுறதும் அது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா போர்வெல் எல்லா இடங்கள்லையுமே தண்ணீர் வர வரையும் நம்ம ஒரு போர்வெல் அமைக்கிறோம், அது தண்ணீர் நின்ற உடனே அடுத்த போர்வெல் அமைக்கிறோம், அப்படியே போர்வெல்லுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டாங்க. அதுதான் பிரச்சனைங்க. இப்போ ஒரு சராசரியாக மழை பெய்யக்கூடிய இடங்களில் எங்கே நீங்கள் போர்வெல் அமைச்சிங்கனாலும் அது என்ன வகையான கற்கள் இருந்தாலுமே ஓரளவுக்கு தண்ணீர் வரும். ஆனால் அந்த உடைவுங்கிறது அந்த உள்ளே அந்த அகலம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ உயரம் பெருக்கம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதில் பூமியில் சில வகையான கற்கள் தண்ணீரை நல்லா உறிஞ்சிக்கொள்ளும் தன்மை உண்டது. சில கற்கள் கொஞ்சம் தண்ணீரை குறைவாக தான் எடுத்துக்கும். அந்த மாதிரி தண்ணீர் எடுக்கக்கூடிய தன்மையை பொறுத்து தான் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் வருது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கூட இந்த போர்வெல் ஃபுல்லாகவே கரும்பாறை தான். கம்ப்ளீட்டாக மேலேருந்தே நம்ம ட்ரில் பண்ணது ஃபுல்லாகவுமே கரும்பாறை தான். ஆனால் இடையில அந்த கல்லுடைய தன்மை மாறி மாறி போகுது. அப்போ உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும்
ஒவ்வொரு நீர்ப்பெருக்கம் வந்து அதில் உடஞ்சி அந்த போர்வெல்லில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்தது. அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இந்த கல் இருந்ததுன்னா தண்ணீர் வரும், இது இருந்தால் வராது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஏரியாவில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம நிறையா வேலைகள் செஞ்சிகிட்ருக்கோம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து இருக்கக்கூடிய பாறை வந்து இத்தனடி ஆழங்களில் வந்து அந்த பாறையுடைய பிளவுகள் இருக்கும். அதே வந்து இத்தனடி உயரத்தில் நமக்கு வந்து ஆழத்தில் தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எளிதாக சொல்லிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து போர்வெல் செஞ்சிகிட்ருக்க அதாவது எங்களுடைய பகுதியிலேயே தான் நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் போர்வெல் எல்லா ஊர்கள்லையுமே செஞ்சிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது அதில் வந்து நிறைய போர்வெல் அமைச்சதோட ஒரு அனுபவம் தான் நமக்கு வந்து இந்த இடங்களில் தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடங்களில் வந்து தண்ணீர் வராது, இந்த பாறைகளில் வந்து கண்டிப்பாக வராது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு சரியாக எங்களால் கணிக்க முடியும். இதில் வந்து நீரோட்டம் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து அந்த சில இடங்களில் அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்தளவுக்கு வர்றது கிடையாது. அதே வந்து நீரோட்டம் பார்க்காமே சில இடங்களில் தண்ணீர் வருதானா கண்டிப்பாக வரதான் செய்யுது. இப்போ நாங்கள் கடைசியாக அமைச்ச ஒரு 2 போர்வெல் வந்து நீரோட்டம்லாம் பார்க்கல. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். நம்ம அதில் நிறையா போர்வெல் பக்கத்தில் செஞ்சுருக்கோம். அதில் நமக்கு வந்து அந்த ஃபெயிலியர் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப 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 குறைவு. அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடங்கள்லாம் தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உறுதியாக கூற முடியும். ஏன்னா அந்த ஆழங்கள் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். ஏன்னா ஒரு போர்வெல் அமைச்ச இடத்துல இருந்து ஒரு 200 அடி தள்ளி ஒரு போர்வெல் அமைச்சோம். இப்போ அந்த போர்வெல்லில் வந்து வரக்கூடிய கல் வந்து அந்த மாற்றங்கள் வந்து ஆழங்கள் வந்து வித்தியாசம் வருது. ஏன்னா நாங்கள் முதலில் அமைத்த போர்வெல்லுக்கும் அந்த 2வது அமைத்த போர்வெல்லும் வந்து ஒரே பகுதியை சேர்ந்தது தான். ஆனால் அதனுடைய கல் வந்து மாற்றங்கள் நிறையா இருக்குது. அப்போ அந்த தண்ணீருடைய அளவுகள் அதே அளவுக்கு வந்ததுன்னா அதுவும் அதே அளவுக்கு தான் வந்தது. ஏன்னா அந்த நீர்மட்டம் வந்து பூமியில் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த அளவுக்கு தண்ணீர் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணீர் வந்தது. அது மாதிரி வறட்சியான இடங்கள், வறட்சியான மாவட்டங்களில் வந்து நம்ம பூமியோட வறட்சியை பொறுத்து தான் நமக்கு வந்து தண்ணீர் கிடைக்கும். அது எந்த கல்லாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு கல் வந்து நாங்கள் ஒரு போர்வெல் அமைக்கும்போது அந்த கல் வந்து மாறி மாறி போகணுன்னு தான் நம்ம நிறையா சொல்கிறோம். ஏன்னா அந்த மாறி மாறி போகும்போது தான் நமக்கு அதில் வந்து நீர் பிளவுகள் நிறையா இருக்கும். நமக்கு வந்து அந்த இடங்கள்லாம் தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து வலியுறுத்துகிறோம். அது மாதிரி ஒரு போர்வெல் வந்து ஒரு கல் வந்து அதனுடைய தன்மை மாறாமல் அது எவ்வளோ ஆழங்கள் ஓட்டினாலும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அதனுடைய நேச்சர் வந்து கண்டிப்பாக தண்ணீரை வந்து உறிஞ்சி வைக்கக்கூடிய தன்மையோ இல்லை உள்ள ஒரு நீர் பெருக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னா எல்லா வகையான கற்களுமே வந்து தண்ணீர் உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ சில இடங்களில் அந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர் படுகைகள் நல்ல பெரிய அளவில் தேக்கங்கள் இருக்கும். அதனால் அந்த இடங்கள்லாம் வந்து தண்ணீர் வரும். அதாவது வந்து நம்மளுடைய மாவட்டம், நம்மளுடைய இடம் எந்த பகுதியை சேர்ந்ததுங்கிறத பொறுத்து இருக்குது. அதே அளவுக்கு எந்த அளவுக்கு மழை பெய்யுதுங்கிறத பொறுத்து நமக்கு வந்து தண்ணீர் வரக்கூடிய அளவுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே வந்து நீர்மட்டம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100-200 அடி கீழே தான் போயிருக்கு. அதிக ஆழங்கள்லாம் போகலை. இருந்த போதிலும் சில இடங்கள்லாம் வந்து போர்வெல் அமைச்சோம்னா கண்டிப்பாக ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்களாம் எடுக்கவே முடியாது. அந்த இடத்துல போர்வெல் அமைக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட சுற்றளவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து அந்த இடத்தோடைய தன்மையே அது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்களெல்லாம் நாங்கள் வந்து குறிப்பிட்டு இந்த இடத்துல போர்வெல் அமைச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஏன்னா மற்ற பகுதியில் இருக்கிற கூடிய மழைப்பொழிவை பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருக்கும். அதே போல் தான் இந்த கல்லுக்கும் தண்ணீர் வர்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது ஒரு கல் வந்து மாறி மாறி போகும்போது அதனுடைய இடுக்குகளில் கண்டிப்பாக தண்ணீர் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கணக்காக எடுத்துக்கணும். அந்த நண்பர் கேட்டது இது எனக்கு ஒரு வகையில் வந்து அந்த இதுக்கான பதிலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கு. தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. இதை போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். திரும்பவும் நான் வந்து வலியுறுத்துறது தான். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிடைக்கக்கூடிய மழையின் அளவை பொறுத்து அதில் வந்து நமக்கு கண்டிப்பாக தண்ணீர் கிடைக்கும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.